ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக உமா சிவகுமார். நான் உள்ளரங்கில் தனியாக இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் வெளியே செல்லும் போது கட்டாய முகக்கவசம் அணிந்து செல்லவும். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பாஜக மூத்த தலைவர் கல்யாண் சிங்கின் உடலுக்கு மலர் வளையம் வைத்து பிரதமர் திரு நரேந்திர மோடி அஞ்சலி. உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் மற்றும் முன்னாள் முதல்வர் மாயாவதி உள்ளிட்டோரும் நேரில் மரியாதை. பொள்ளாச்சி அருகே வீடு கட்டும் திட்டத்தில் ஏமாற்றப்பட்ட பழங்குடியின மக்கள். அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். தஞ்சையில் அரிய முதுகு தண்டுவட தசைநார் சிதைவு நோயால் பாதிக்கப்பட்ட 1.5 வயது குழந்தை. மருத்துவ செலவுக்கு தேவைப்படும் 22 கோடி ரூபாயை திரட்ட முடியாமல் பெற்றோர் தவிப்பு. சென்னையில் தரமற்ற அடுக்குமாடி கட்டிடம் கட்டியவர்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாம் தமிழர் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். தமிழகத்தில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் திறக்கப்படும் திரையரங்குகள். முன்னேற்பாடுகள் தீவிரம். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் தமிழகத்தில் 5 நாட்களுக்கு பரவலாக மழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மணிப்பூர் மாநில ஆளுநராக தமிழக பாஜக மூத்த தலைவர் இல கணேசன் நியமனம். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் உத்தரவு. எண்பது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு வீடுகளுக்கே சென்று கொரோனா தடுப்பூசி போடும் திட்டம் சென்னையில் அறிமுகம். மூன்று நாட்கள் விடுமுறைக்கு பிறகு நாளை மீண்டும் கூடுகிறது தமிழக சட்டசபை. பட்ஜெட் தொடர்பான மானிய கோரிக்கைகள் மீது விவாதம் நடைபெறும். சென்னை மாநகரம் உருவாகி 382 ஆண்டுகள் நிறைவு. சென்னை தினத்தை கொண்டாடும் விதமாக மின்னொளியில் ஜொலிக்கும் ரிப்பன் கட்டிடம். மீட்பு பணியில் ஈடுபடும் அமெரிக்க வீரர்களை தாலிபான்கள் தாக்கினால் தக்க பதிலடி கொடுக்கப்படும். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் எச்சரிக்கை. ஊரடங்கு தளர்வு அறிவிக்கப்பட்டதன் எதிரொலி. தமிழக கடற்கரைகளில் பொதுமக்கள் நடமாட்டம் அதிகரிப்பு. விரிவான செய்திகள். உடல்நலக் குறைவால் காலமான உத்தரப்பிரதேச முன்னாள் முதலமைச்சர் கல்யாண் சிங் உடலுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். உத்தரப்பிரதேச முன்னாள் முதலமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான கல்யாண் சிங் வயது மூப்பு மற்றும் உடல்நலக் குறைவு காரணமாக நேற்று காலமானார். 89 வயதான அவர் டெல்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கல்யாண் சிங் மறைவுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவர்கள் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், பகுஜன் சமாஜ் கட்சித் தலைவர் மாயாவதி ஆகியோர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார்கள். கல்யாண் சிங் உடல் நாளை தகனம் செய்யப்பட உள்ள நிலையில் அன்றில் இருந்து 3 நாட்கள் அரசு விடுமுறை என்றும் 3 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஊரடங்கு தளர்வு அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து தமிழகத்தில் உள்ள கடற்கரைகளில் பொதுமக்களின் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக தமிழகத்தில் உள்ள கடற்கரைகள் மற்றும் அதனை ஒட்டிய சுற்றுலா தலங்களுக்கு செல்ல பொதுமக்கள், சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இந்நிலையில் ஊரடங்கு தளர்வாக கடற்கரைகளுக்கு பொதுமக்கள் செல்ல அனுமதி வழங்கப்பட்டது. அதன்படி சென்னையில் உள்ள மெரினா, பெசன்ட் நகர் ஆகிய கடற்கரைகளில்
பொதுமக்களின் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. சுமார் 2 மாதங்களுக்கு பிறகு கடற்கரைகளுக்கு செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் மற்றும் அங்கு கடை வைத்திருப்போர் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இந்த கொரோனா பிரச்சனையால் கொஞ்சம் பீச் எல்லாம் மூடுறதுனால கொஞ்சம் வீட்டில எல்லாம் இருக்கிறதால கொஞ்சம் குழந்தைங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் கிடைக்காம கொஞ்சம் எப்படின்னா மன கஷ்டப்போட மன வலிவத்தோட இருந்திருந்தோம். இப்போ நாளைக்கு பீச் திறக்கிறதால கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இருக்கும். குழந்தைங்க நாங்கள் கூட்டின்னு வருவோம், டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர்லாம் இருக்காது எங்களுக்கும். ஸோ குழந்தைங்களும் நல்லா விளையாடுவாங்க ஸ்கூல் இது இல்லாமல் இருக்கிறதால. ஸோ அதனால் நாளைக்கு பீச் திறக்கிறதால ரொம்ப நல்லாயிருக்கும் எங்களுக்கும். நான் ஒர்க்கிங் உமன் தான். ஒர்க்கிங் டேஸில் ஒன்றும் பண்ண முடியாது. லீவ் நாளில் பசங்களை பீச்சுக்கு அழைச்சிட்டு என்டர்டெயின் பண்ணால் தான் அவங்க கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க. இன்றைக்கி வரைக்கும் க்ளோஸ்டு. நாளைக்கு பீச் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா பசங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கு விளையாட்டு காட்ட அதுங்க வீட்டுக்குள்ளே இருந்து ரொம்ப அதுங்களும் ஸ்ட்ரெஸ் ஆகிடுதுங்க. அதுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆக நாளைக்கு ஓப்பன் பண்ணால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் பீச். இதேபோன்று செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற சுற்றுலா தலமான மாமல்லபுரத்தில் பொதுமக்கள் கூட்டம் அதிகரித்தது. கடற்கரைக்கு செல்ல அனுமதி வழங்கப்பட்டதால் விடுமுறை நாளான இன்று பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் அதிகளவு குவிந்து கடலில் குளித்தும் விளையாடியும் மகிழ்ந்தனர். நீண்ட நாட்களுக்கு பிறகு கடற்கரைக்கு பொதுமக்கள் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளதால் அங்குள்ள கடை உரிமையாளர்கள், வியாபாரிகள் உற்சாகமடைந்தனர். கோவையில் தங்களை மோசடி செய்த தனியார் அறக்கட்டளை மற்றும் அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட பழங்குடியின மக்கள் மாவட்ட நிர்வாகத்திடம் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியை அடுத்த தம்மம்பதி கல்லாங்குத்து பகுதியில் பழங்குடியின மக்களின் கிராமம் அமைந்திருக்கிறது. சுதந்திரம் பெற்றதில் இருந்து தற்போது வரை சாலை வசதி, குடிநீர், பள்ளிக்கூடம் மற்றும் மின்சார வசதி போன்ற எந்த அடிப்படை வசதிகளும் இல்லாத கிராமமாகவே இது காணப்படுகிறது. கடந்த 2017ஆம் ஆண்டு வாகை சேவை எனும் தனியார் அறக்கட்டளை வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வீடுகளை கட்டித்தருவதாக கூறி பழங்குடியின மக்களின் வங்கிக் கணக்கு புத்தகம், ATM கார்டு, வீடு ஒதுக்கீடு ஆணை போன்றவற்றை பெற்றுக்கொண்டதாக கூறப்படுகிறது. மேலும் 360 சதுரடியில் கட்ட வேண்டிய வீடுகளை 300 சதுரடியில் கட்டியதாகவும், ஒரு சில வீடுகளுக்கு அஸ்திவாரம் அமைத்ததோடு பணிகள் நடைபெறாமல் நின்றுவிட்டதாக கூறப்படுகிறது. தங்களை ஏமாற்றிய தனியார் அறக்கட்டளை, வேட்டைக்காரன்புதூர் பேரூராட்சி செயல் அலுவலர் உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். நாங்கள் இப்படி மலைவாழ் மக்களுங்க, எங்களுக்கு ரோடு வசதி அவ்வளோக்கு நல்ல முறை இல்லைங்க. நாங்கள் இப்போ ஒரு புதாங்காட்டுக்குள்ளே தான் நாங்கள் இப்போ இடம் எங்களுக்கு இடம் கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் அதில் வாழ்ந்துட்டு வரோம். எங்களுக்கு வீடும் நல்ல முறை இல்லைங்க. பக்கத்தில் சின்ன குடிசையை போட்டுட்டு நாங்கள் உட்காந்துருக்குறோமுங்க. அப்புறம் வீடு கட்டி கொடுக்குறவங்க வீடு நல்ல முறையாக கட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாளுக்கு நாளாக இழுத்து அடிச்சுட்டே போயிட்டே இருக்குதுங்க. அதனால் நாங்கள் மக்கள் குட்டியெல்லாம் வச்சுக்கிட்டு தண்ணி வசதி இல்லை, எங்களுக்கு கரண்ட்டு வசதி இல்லைங்க, ரோடு வசதி இல்லைங்க, ஆஸ்பத்திரியும் அக்கம் பக்கம் எங்களுக்கு இல்லைங்க. போனால் வேட்டைக்காரம்புதூர் தான் போகணுங்க, இல்லாட்டி போனால் சேத்துமடை தான் போகணுங்க. ஏதோ எங்களுக்கு எங்கள் கருணை காட்டுற போல் எங்களுக்கு எதோ இந்த நல்ல முறை வீட்டை கட்டி கொடுத்தாங்களே எங்களுக்கு போதுங்க. நடவடிக்கை எடுப்பதோடு தங்களிடமிருந்து பெறப்பட்ட ஆவணங்களை பெற்றுத்தர வேண்டுமென்றும் பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தஞ்சையில் முதுகு தண்டுவட தசைநார் சிதைவு நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு 16 கோடி ரூபாய் மதிப்பிலான ஊசி மருந்து வாங்க வழியின்றி பெற்றோர் தவித்து வருகின்றனர். தஞ்சை நாஞ்சிக்கோட்டை சாலை சிராஜ் நகரில் வசித்து வரும் ஜெகதீஷ், எழிலரசி தம்பதியினருக்கு பாரதி என்ற பெண் குழந்தை உள்ளது. 2 வயதை கூட எட்டாத நிலையில் எழுந்து நிற்க முடியாமல் தவழ்ந்த நிலையிலேயே இருந்ததால் வேலூர் மருத்துவமனையில் சேர்த்தபோது குழந்தைக்கு முதுகு தண்டுவட தசைநார் சிதைவு என்ற நோய் இருப்பதை உறுதி செய்தனர். அமெரிக்காவில் கிடைக்கும் ஊசியை செலுத்தினால் மட்டுமே இந்த நோயை குணப்படுத்த முடியும் என்பதுடன் 2 வயது முடிவதற்கு முன்னரே செலுத்த வேண்டுமென்று அறிவுறுத்தியுள்ளனர். இந்த மருந்தின் விலை 16 கோடி ரூபாய் என்றும் இறக்குமதி வரியாக 6 கோடி ரூபாய் என 22 கோடி ரூபாய் செலவாகும் என்று கூறியுள்ளனர். 19 months ஆகும்போது டாக்டர்ஸ்க்கே டவுட் வந்துருச்சு.
எல்லாமே பண்ணும்போது நிற்க மட்டும் இல்லை அப்படின்னு நீங்கள் ஒரு நியூரோ டாக்டரை பார்த்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. நியூரோ டாக்டரை பார்த்தோன்னே அவங்க பார்த்தோன்னே சொன்னாங்க, ஒரு ஜெனட்டிக் டிஸார்டர் மாதிரி இருக்குது, எஸ்எம்ஏன்னு ஒரு டைப் 2 ஸ்பைனல் மஸ்குலர் அட்ராஃபின்னு ஒரு ரேர் ஜெனட்டிக் டிஸார்டராக உங்கள் குழந்தை அஃபெக்ட் ஆகிருக்காங்க. டைப் 2 பொறுத்த வரைக்கும் என்னென்னாங்க, குழந்தை நிற்காது, நடக்காது, எதுவும் பண்ணாது. இப்போ விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கை கால் எல்லாம் ஒல்லியாயிரும், முதுகு வளைஞ்சிரும், ரெஸ்பிரேட்டரியை ஃபஸ்ட்டு பாதிக்கும், ப்ளஸ் அப்புறம் சாப்பிட முடியாது, ஒரு சின்ன விஷயம் கூட அவளால் பண்ண முடியாமல் போயிடும். அதனால இதை ஜீன் தெரப்பி மட்டும்தான் இதுக்கு சொல்யூஷன் சொன்னாங்க. நம்ம நாட்டில் இல்லாதனால இதை இறக்குமதி பண்ணி தான், அதுவும் அமெரிக்காலேருந்து தான் நம்ம இம்போர்ட் பண்ணி ஆகணும். இதுக்கு 16 கோடி மருந்தோட ப்ளஸ் 6 கோடி டேக்ஸும் இருக்குங்க. அதனால எப்படியாவது இதை எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ப்ளஸ் கவர்மெண்ட் சைடும் எங்களுக்கு நிறைய சப்போர்ட் வேணும்னு கேட்குறோங்க. மத்திய மாநில அரசுகள் எப்படியாவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுங்க. அப்போ தான் எங்கள் குழந்தையோட உயிரை காப்பாற்ற முடியும். இன்னொன்று, பாப்பாவுக்கு 2 வயசுக்குள்ளே அந்த ஊசியை போட்டாகணும். இப்போ 2 மாதம் தான் டைம் இருக்குது. இது எங்களால் சாத்தியமே கிடையாது இந்த விஷயம். இப்போ உங்கள் கையில் தான் இந்த விஷயமே இருக்குது. அதை உங்கள் குழந்தைய நினச்சி நீங்கள் தான் எப்படியாவது காப்பாற்றணும். அதனால இந்த ஊசியை எவ்வளோ சீக்கிரம் போடுறோமோ அவ்வளோ சீக்கிரம் அவள் மசில்ஸ் வீக் ஆகாமல் நம்ம காப்பாற்றிடலாம். 2 வயசுக்கு இன்னும் 2.5 மாதம் தான் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம போட்டாகணும். பெட்ரோல் விலை சுமார் 1 மாத காலத்திற்கு பின் லிட்டருக்கு 15 காசுகள் எண்ணெய் நிறுவனங்கள் குறைத்துள்ளன. டீசல் விலை 2 நாட்களுக்கு பின் லிட்டருக்கு 18 காசுகள் குறைந்து 93 ரூபாய் 66 காசுகளுக்கு விற்பனையாகிறது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிலவரத்திற்கு ஏற்ப இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்களை நிர்ணயித்துக் கொள்ள மத்திய அரசு அனுமதி அளித்திருக்கிறது. தமிழகத்தில் பெட்ரோல் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் அரசு குறைத்துள்ளது. இதன் காரணமாக லிட்டர் 100 ரூபாய்க்கும் கீழ் விற்பனையானது. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்ற போதிலும் குறையாத பெட்ரோல் தற்போது 1 மாதத்திற்கு பின் பெட்ரோல் விலை குறைக்கப்பட்டுள்ளது. இதன்படி லிட்டர் 15 காசுகள் குறைந்திருக்கின்றன. சென்னையில் 8 நாட்களுக்கு பின் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 15 காசுகள் குறைக்கப்பட்டு 1 லிட்டர் 99 ரூபாய் 32 காசுகளுக்கு விற்பனையாகிறது. டீசல் விலை 2 நாட்களுக்கு பின் லிட்டருக்கு 18 காசுகள் குறைந்து லிட்டர் 93 ரூபாய் 66 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. நாடு முழுவதும் இன்று ரக்ஷாபந்தன் பண்டிகை கொண்டாடப்படும் நிலையில் குடியரசுத் தலைவர் மற்றும் குடியரசு துணைத் தலைவர் ஆகியோர் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். சமூகத்தில் நல்லிணக்கத்தையும் சகோதரத்துவத்தையும் ரக்ஷாபந்தன் விழா வலுப்படுத்துவதாகவும் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தனது வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். இந்த தருணத்தில் மக்கள் தேசத்தை கட்டமைப்பதில் தங்களுடைய பங்களிப்பை அதிகரிப்பதன் மூலம் பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் முயற்சிகளில் தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், நமது நாட்டின் பாரம்பரியத்தில் சகோதரத்துவம் என்பது மிகவும் கண்ணியமிக்க ஒன்றாகவே காலம் காலமாக இருந்திருக்கிறது என்றும், இந்த இரு உறவுகளுக்கு இடையேயான பிணைப்பை காட்டும் விதமாகவே ரக்ஷாபந்தன் விழா கொண்டாடப்படுகிறது என்றும் தெரிவித்துள்ளார். மணிப்பூர் மாநில ஆளுநராக தமிழக பாஜக மூத்த தலைவர் இல கணேசன் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தைச் சேர்ந்த இல கணேசனை மணிப்பூர் ஆளுநராக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் நியமனம் செய்துள்ளார். தஞ்சையைச் சேர்ந்த இவர் ஏற்கனவே மாநிலங்களவை உறுப்பினராக பணியாற்றியுள்ளார். தமிழ் மாநில பாஜக தலைவராகவும் தேசிய துணைத் தலைவராகவும் இவர் பொறுப்பு வகித்துள்ளார். முன்னதாக தமிழக பாஜகவைச் சேர்ந்த திரு எல் முருகன் மத்திய இணையமைச்சரான நிலையில் தற்போது தமிழக பாஜக மூத்த தலைவர் இல கணேசன் மணிப்பூர் ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள 80 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு வீடுகளுக்கே சென்ற கொரோனா தடுப்பூசி போடும் பணி இன்று தொடங்கப்பட்டது. சென்னை மாநகராட்சி ரிப்பன் மாளிகையில் 382வது சென்னை தினத்தை முன்னிட்டு 80 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு வீடுகளுக்கே சென்று கொரோனா தடுப்பூசி போடும் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் திரு KN நேரு, திரு சேகர் பாபு, சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு ககன்தீப் சிங் பேடி ஆகியோர் தடுப்பூசி போடும் வாகனத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் திரு KN நேரு, சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் 80 வயதிற்கு மேற்பட்டவர்கள் 1,60,000 பேர் இருப்பதாகவும் அவர்களில் 90,000 பேர் ஏற்கனவே முதல் டோஸ் தடுப்பூசி செலுத்திக் கொண்டதாகவும் தெரிவித்தார். மீதமுள்ளவர்களுக்கு வீடு தேடி சென்று தடுப்பூசி போடுவதற்காக
15 மண்டலங்களுக்கு 15 வாகனங்கள் மூலம் தடுப்பூசி பணி நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார். விருதுநகர் அருகே குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்து கோழி, ஆடுகளை கடித்து அட்டகாசம் செய்து வரும் ஒற்றை குரங்கை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டியில் சுமார் ஓராண்டுகளுக்கு மேலாக ஒற்றை குரங்கு குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்து அட்டகாசம் செய்து வருவதாக கூறப்படுகிறது. காவல் நிலையம் அருகே உள்ள மரத்தில் இருக்கும் வௌவால் உள்ளிட்ட பறவைகள் வீடுகளில் வளர்க்கும் கோழி, ஆடுகளை கடித்தும் வீட்டில் இருக்கும் பொருட்களை சேதப்படுத்தியும் தொடர்ந்து தொல்லை கொடுத்து வருவதாக புகார் எழுந்துள்ளது. இரத்த வெறியுடன் சுற்றித் திரியும் குரங்கால் குழந்தைகளை வெளியே அனுப்புவதற்கே அப்பகுதி வாசிகள் அச்சமடைந்துள்ளனர். இதுகுறித்து வனத்துறையினருக்கு பலமுறை தகவல் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டும் பொதுமக்கள் தொடர்ந்து அட்டகாசம் செய்து வரும் ஒற்றை குரங்கை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். சென்னையின் 382வது ஆண்டு தினத்தையொட்டி தன்னார்வ அமைப்பினர் மாநகராட்சி ஊழியர்களுடன் இணைந்து தூய்மை செய்யும் பணியில் ஈடுபட்டனர். சென்னையின் 382வது ஆண்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி நகர் முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக தன்னார்வ அமைப்பு சார்பில் சென்னை கோடம்பாக்கம் பகுதியில் தூய்மை பணி செய்யப்பட்டது. இதில் ஏராளமான இளைஞர்கள் மாநகராட்சி ஊழியர்களுடன் இணைந்து தூய்மை பணியில் ஈடுபட்டனர். மேலும் அந்த பகுதியில் சுவர்களுக்கு வெள்ளை அடித்து சீரமைப்பு பணிகளிலும் அவர்கள் ஈடுபட்டனர். இது தொடர்பாக பேசிய தன்னார்வ அமைப்பின் தலைவர் திரு வெற்றிவேல், வந்தாரை வாழ வைக்கும் சென்னைக்கு நன்றி செலுத்தும் விதமாக தூய்மை பணியில் ஈடுபடுவதாக தெரிவித்தார். நம்மளுடைய தன்னார்வ அமைப்பு மூலியமாக பல்வேறு இளைஞர்களும் கல்லூரி மாணவர்களை ஒருங்கிணைச்சு சென்னை மாநகராட்சி அதிகாரிகளோடு இணைஞ்சு செயல்படுறோம். இந்த பகுதியை தூய்மைப்படுத்தணும். முதல்ல இந்த பகுதியை தூய்மைப்படுத்துகிறோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த அசிங்கமாக இருக்கக்கூடிய சுவர்கள்லாம் வண்ணம் தீட்டி டிராயிங்லாம் வரைகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா மரக்கன்று நடுறோம். மரக்கன்றை பராமரிக்கக்கூடிய ஒரு இடங்களாக இருந்தால் அதை தேர்ந்தெடுத்து அந்த இடங்களில் மரக்கன்று நடுறோம். இந்த சென்னை வந்தோரை வாழ வைக்கும் சென்னை. இந்த சென்னையை எத்தனையோ மக்கள் வந்து போனாலும் எத்தனையோ மொழிகளில் தெரிஞ்சவங்க சென்னையில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் எல்லாரையும் வாழ வைக்கக்கூடிய ஒரு சென்னையாக இருக்குது. தமிழகத்தில் முக்கியமான ஒரு பகுதிங்கிறதுனால இந்த சென்னையை மிகப்பெரிய ஒரு சிங்கார சென்னையாக மாற்றணும் முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம். எழுபத்தைந்தாவது சுதந்திர தினத்தை கொண்டாடும் வகையில் கன்னியாகுமரியில் இருந்து டெல்லி வரை பாதுகாப்பு படையினரின் சைக்கிள் பேரணி தொடங்கியது. நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் வகையில் தென்மண்டல சிஆர்பிஎஃப் சார்பில் கன்னியாகுமரியில் இருந்து டெல்லி வரை பாதுகாப்பு படையினர் சைக்கிள் பேரணி சென்றனர். கன்னியாகுமரி திருவேணி சங்கமம் கடற்கரையில் நடைபெற்ற தொடக்க விழாவில் தகவல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ், பிரின்ஸ் எம்எல்ஏ விஜய் வசந்த் எம்பி, மாவட்ட ஆட்சியர் திரு அரவிந்த், மாவட்ட எஸ்பி பத்ரி நாராயணன், கேரள டிஐஜி, சிஆர்பிஎஃப் படை அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரியில் இன்று தொடங்கிய இந்த பேரணி அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி அன்று நிறைவு பெறுகிறது. ஊரடங்கு தளர்வு அறிவிப்பையொட்டி நாளை முதல் திரையரங்குகள் திறக்கப்படும் சூழலில் அதற்கான முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக கடந்த ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி முதல் திரையரங்குகள் மூடப்பட்டன. இதனிடையே நாளை முதல் திரையரங்குகள் 50% இருக்கைகளுடன் செயல்பட அனுமதித்து தமிழக அரசு அறிவித்தது. இதையடுத்து நெல்லை மாவட்டத்தில் உள்ள திரையரங்குகளில் கிருமி நாசினி தெளித்து தூய்மைப்படுத்தும் பணிகள் நடைபெற்றன. சமூக இடைவெளியை கடைபிடிக்கும் வகையில் இருக்கைகளை அமைக்கும் பணியில் திரையரங்கு ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். மேலும் திரையரங்குகளுக்கு வரும் பொதுமக்களுக்கு உடல் வெப்ப பரிசோதனை செய்யவும் கிருமி நாசினி வழங்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 4 மாதத்துக்கு முன்னாடி அடைச்சிட்டாங்க. தியேட்டர்லாம் திரையரங்கு அடைச்சனால ரொம்ப ஒரு கஷ்டமாக எல்லோரும் அனுப்பிச்சிருக்காங்க. வாழ்வாதாரம் எல்லோரும் ரொம்ப சங்கடமாக போச்சு. இருந்தாலும் தியேட்டர்களுக்கு கவர்மெண்ட் என்ன சட்டத்திட்டம் சொல்கிறாங்களோ அதுக்கு முறைப்படி நாங்கள் கண்டிப்பாக வாரவர்களை நாங்கள் அனுசரித்து கண்டிப்பாக செய்வோம். எங்கள் தியேட்டரை சுத்தமாக வச்சுருக்கோம். இன்றைக்கி சுத்தமாக வச்சுக்கிட்டு இருக்கோம். 4 மாதமே தொடர்ச்சி சுத்தமாக வச்சுருக்கோம். நல்லா க்ளீனாக இருக்குது.
அதாவது தமிழக அரசு என்னென்ன நடவடிக்கைகள் பண்ணணுமோ, அதாவது 50% இருக்கைகளோட திறக்க சொல்லியிருக்காங்க. அதனால் ஒரு சீட்டு இடையில விட்டு உட்காரதுக்கு, அது போக மாஸ்க் அணிந்து கண்டிப்பாக வரணும். அது போக அவங்களோட படம் பார்க்க வரவங்களோட வெப்பநிலையை கண்டறிந்து சரியான முறையில் தியேட்டரில் வந்து நாளை முதல் திறக்க அனுமதிச்சிருக்காங்க. இதேபோன்று திருச்சி மாநகரில் உள்ள திரையரங்குகளையும் நாளை திறப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. அதன்படி திரையரங்குகளில் கிருமி நாசினி தெளித்து சுத்தம் செய்யும் பணியில் திரையரங்கு ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். மேலும் சமூக இடைவெளி பின்பற்றும் வகையில் ஒவ்வொரு இருக்கைகளுக்கும் நடுவில் பார்வையாளர்கள் அமரும் வகையில் குறியீடுகள் வைக்கப்பட்டுள்ளன. இதனிடையே முகக்கவசம் அணிந்து வருபவர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்றும் திரையரங்குகள் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 100 நாட்களுக்கு மேலாக திரையரங்குகள் எல்லாம் இயங்காமல் இருக்கின்றன. அரசு அறிவித்துள்ள இந்த தளர்வுகளின் மூலம் நாளை முதல் திரையரங்குகள் இயங்க இருக்கிறது. 50% இருக்கைகளுடன் திரையரங்குகள் இயங்க இருக்கிறது. அதற்காக துப்புரவு பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. சானிடைசர் தெளிப்பது போன்ற பணிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. நாளை முதல் மக்கள் மாஸ்க் அணிந்து கொண்டு திரையரங்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மாஸ்க் அணியாதவர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். மேலும் இருக்கைகள் சமூக இடைவெளியை பின்பற்றி 6 அடி தூரத்திற்கு ஒருத்தர் அமரும்படி இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளது. இதுக்கு தொடர்ந்து கண்காணிக்கப்படும். மதுரை மாவட்டத்திலும் உள்ள திரையரங்குகள் நாளை முதல் திறக்கப்படுவதால் அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. திரையரங்குகளில் தனிமனித இடைவெளியை கடைபிடித்து பார்வையாளர்கள் அமரும் வகையில் இருக்கைகள் அமைக்கும் பணிகளில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். மேலும் கிருமி நாசினி தெளித்து சுத்தம் செய்தும் திரைகளில் திரைப்படங்களை ஒளிபரப்பியும் சோதனை செய்யப்படுகின்றன. இதனிடையே திரையரங்குகள் திறக்கப்பட்டாலும் திரையிடுவதற்கான போதிய திரைப்படங்கள் இல்லாத நிலையில் வரும் வெள்ளிக்கிழமை முதல் புதிய திரைப்படங்கள் திரையிட வாய்ப்புள்ளதாக திரையரங்கு நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். 50% ஆக்குபென்சியோட தியேட்டர்களை திறக்க ஆணையிட்ட தமிழக அரசுக்கு மிக்க நன்றி. நம்ம கோபுரம் சினிமாஸில் பார்த்திங்கன்னா லாக்டவுன்லேருந்தே கூட ஒரு கொரோனா ஃப்ரீ ஜோனாக வச்சுக்கிறதுக்கு எல்லா நடவடிக்கையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். மெயினாக பார்த்திங்கன்னா ஜெர்ம் ஃப்ரீ ஆர் வைரஸ் ஃப்ரீ ஃபாகிங் சானிடைசேஷன், அப்புறம் டச் பாயிண்ட் சானிடைசேஷன், தென் பெஸ்ட் கண்ட்ரோல் முதலிய எல்லா ப்ரிகாஷன்ஸும் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ தேட்டர் ஓப்பன் பண்ணுறது ஒரு வெள்ளிக்கிழமை படம் வரும்னு எதிர்பார்க்குறோம். ஸோ வெள்ளிக்கிழமை இருந்து கெஸ்ட்டு வந்து வர்றப்போ அவங்களுக்கு மாஸ்க்கு போட சொல்லி கொடுக்குறது, நாங்கள் எல்லா ஸ்டாஃபையுமே வேக்சினேட் பண்ண வச்சுருக்கோம். நாங்கள் எல்லாருமே பண்ணிட்டோம். ஸோ கெஸ்ட்டு வரும்போது அவங்களுக்கு ஒரு தேட்டரில் இருக்கிற வேர்ல்ட் கிளாஸ் எக்ஸ்பீரியன்ஸும் கூடவே ஒரு சேஃபான ஜோன் செக்யூரிட்டியும் கொடுத்து ஒரு சர்வேலன்ஸோட சோஷியல் டிஸ்டன்சிங்கும் நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணி கெஸ்ட்டுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம்.